ஸோ வணக்கம். எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு, பட் ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சோம்பேறியாக மாறிட்டுருக்கேன். மாறக்கூடாது. ஆனால் ஒரு சிறுகதை எழுதினேன், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா 16ஆம் தேதி நவம்பர் மாதம், இன்றைக்கி டிசம்பர், பட் நவம்பர் மாதம் ஒரு கொய்யாக்கா செடி எங்கள் வீட்டில் எப்போ ஒரு கொய்யாக்கா மரம் இருக்குது, செடியில் மரம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கொய்யாக்காவை பறிக்க போயிட்டு இருந்தபோது அது நடுவில் இருக்கும். ஸோ என்னென்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக அந்த கிளைலாம் விரிஞ்சு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இந்த கம்பி ஒன்று நீட்டாக இருக்கும், அப்படியே ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், அப்படியே வளைவாக. அது என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்டாக அந்த கிளையை மட்டும் எடுக்கணும். நீங்கள் காயை மட்டும் எடுத்தீங்கன்னா, கொய்யா பழம் எடுத்தீங்கன்னா பழம் கீழே விழுந்துடும் 2 ஃப்ளோர். ஸோ நீங்கள் கிளையை மட்டும் பிச்சுட்டு வரணும். அது சம்ஹவ் டியூ டு சம் ஃப்ரிக்ஷன் ஆர் சம்திங் இட் இஸ் ஸ்டேயிங் ஆன் தட் யூ ஷேப். அது எப்படின்னே தெரியல. ஏன்னா அதுதான் தான் மாதிரி இருந்தால் கூட பிடிக்கிறதுனால இமேஜின் பண்ண முடியுது. பட் எப்படியாவது இருக்குது. ஸோ அதை நான் அந்த மாதிரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டேன். செகண்ட் ஒன்று எடுக்கலாம்னு போகும்போது கை கிட்ட பிடிச்சி எடுத்துட்டேன். கலையை கிட்ட போகும்போது அப்படியே கீழே விழுந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லும்போது என் அம்மா அந்த கொய்யாக்கா கதையை பற்றி சொன்னாங்க. என்னென்னா, இந்த கொய்யா மரம் கதை பற்றி சொன்னாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 1-2 வயசு இருக்கும்போது ஒரு பயங்கரமான மழை. இன்றைக்கி தித்வா பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன், புயல் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மரத்தை இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த செடி பக்கத்தில் போய் அப்படியே நின்றுட்டுருந்தேன். என்னடான்னு போய் பார்த்தா, எங்கள் அம்மா பார்த்தா அந்த செடிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி நின்றுட்டுருந்தேன். ஸோ அது நான் பார்க்கும்போது, இல்லை எங்கள் அம்மா சொல்லும் போது ஐ கேன் விஷுவலைஸ் இட். ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, she protected that மரம், that is செடி, that time. ஸோ சில வருடங்கள் என்னோட அந்த செடி வளர்ந்து செடி மரமாகி அதுக்கு பியூபர்ட்டி அடித்து நான் சின்ன வயசுலேருந்து கொய்யாக்காவாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நல்லா சாப்பிடுவோம். அந்த சீசன் வந்தால் என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் கொய்யாக்கா தரும். கலர்னால் நான் வெளியே இருக்க சொல்ல, உள்ளே இருக்க அந்த என்னென்னா, சிலது வெள்ளையாக இருக்கும், சிலது பிங்க் கலரில் இருக்கும். ஸோ 2 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஒரு பழம் இப்படி இருக்கும், ஒரு பழம் இருக்கும், பார்த்தா ஒரே மரம் மாதிரி இருக்கும். என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி வளர்ந்துகிட்டே வரும்போது ஒரு புயல் வரும்போது என்ன பண்ணார், எங்கள் அப்பா அப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருந்தார். நான் சொன்ன இந்த கொடை பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வீடு கட்டினார். ஸோ வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சில காலங்கள் போது இந்த என் இன்ஜினியரிங் டைம் முடிகிற டைமில் நான் ட்ராப் அவுட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காலேஜ் சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பயங்கரமான புயல். அப்போது பயங்கரமான புயல் காற்று என்ன பண்ணிடுச்சு, அந்த மரம் வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மரம் சுற்றி 4 பக்கமும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் வராது. இது என்ன பண்ணுது, செவுத்தை இடிச்சிட்ருக்கு 4 பக்கமும். ஸோ வீடு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு ஐயோ இவ்வளோ லோன்லாம் போட்டு வீடு கட்டியிருக்கோம், ஸோ ஐ டோன்ட் வாண்டட் டு கிவ் அப் திஸ். ஸோ என்ன பண்ணார்னா, he put lot of effort and ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. கயிறுலாம் போட்டு இழுத்து பார்த்தாரு, ஒரு பர்டிகுலர் காலமுக்கு வச்சிடலாம் பார்த்தாரு, எதுவுமே வேலைக்காகல. சரின்னு சொல்லிட்டு கிளையை மட்டும் வெட்டிட்டார். நிறைய கிளையை வெட்டிட்டார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் சொன்னேன் 2-3 வெட்டுன்னு. எங்கள் அப்பா, இல்லைடா ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கேன், வெட்டி விடுன்ட்டாரு. அவரே தனியாக போய் வெட்டினார். என்னையெல்லாம் கூட மாட்டார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், நான் அந்த வேலையை பார்த்தா போதும், அவர் மற்ற வேலையை பார்த்துப்பார். யா, குட் டேட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது புயல் போயிடுது. அடுத்த நாள் கரெக்டாக புயல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் புயல் முடிஞ்சிருச்சு. சும்மாவே விட்டுருக்கலாம். நிறைய அணில், நிறைய பறவைகள்,
காக்காலாம் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கு. எங்கள் அப்பாவுக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அணில் வரும்போது கூட எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே பண்ண மாட்டோம். அது வந்து பாதி சாப்பிட்றோம். பாதி சாப்பிட்ட படத்தை கட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செலெக்ஷனில் போய் வெங்கடேஷ் பற்றியே மிஞ்சிருவான் போல். ஸோ பட் யூனோ தட் எக்கோசிஸ்டம் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் டிஸ்ட்ராய்ட். நிறைய எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது தேன் சிட்டுன்னு வாங்க. நான் எல்லாம் சிட்டுக்குருவின்னு சொல்லுவேன். தேன் சிட்டு தெரில. அதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை பறவை இருக்கா, இவ்வளோ பறவைகள் வருதா நம்ம வீட்டுக்கு. நான் இப்போ ஷாக்கில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சில காலங்கள் போது அதுவும் திருப்பியும் ரீக்ரோ ஆக ஆரம்பிச்சது. நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னென்னா, எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் ஒரு 8 மாதம் இருக்கும், 8-9 மாதம். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் வச்சுக்கலாம். யா ஸோ ஒரு பறவை வந்து ஒரு கூடு கட்டி 3 குட்டிங்க மேலே போட்டிருக்கு. அந்த குட்டிங்க வந்து அம்மா இல்லாத நேரம் வந்து கத்தும். ஸோ எங்கள் அம்மா சும்மா காய்ச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அதை அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன். பொதுவாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம பெண்களை எப்படி பார்த்துக்கிறோன்றதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா வீட்டை நீங்கள் வெளியே போக சொன்னாலும் போக மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பழக்கம். இப்போ என்னால் எப்படின்னா, ஒரு காலேஜ் போயிட்டு வந்தால் வச்சு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு அது கூட கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ். கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. பூனை வந்து வரும் அடிக்கடி. என்ன பண்ணும், இந்த 2வது மாடிலேருந்து டக்குன்னு குதிக்க ட்ரை பண்ணி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம். எங்கள் அம்மா துரத்தி விட்டுருவாங்க பூனையை. என்ன கண்டிஷன்னா, அங்கே அவ்வளோ எலி இருக்குது, நீ அதெல்லாம் விட்டு மேலே இருக்க பறவையான்னு. 2ம் உயிர் தான், எலியும் உயிர் தான். பட் லைஃப் ஆல்சோ ஹேஸ் சம் ஏஸ்தட்டிக் சென்ஸுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவி அழகாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது. நம்மளுக்கு எலினாலும் தொந்தரவு, பறவைனாலும் தொந்தரவு கிடையாது எங்கள் இதை பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாரல் இதெல்லாம் விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் 3 பறவை வந்து, இந்த பறவை வந்து கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிது. மேலே இருக்கும், லைட்டாக கொஞ்சம் பறக்கும், பட் கீழே வர ஆரம்பிச்சிது. அப்போ எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. நான் பெங்களூர் வந்து முடிச்சுட்டு ஜூலை எண்டில் இங்கே வந்துட்டேன். காலேஜ் ஆரம்பிக்க போதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அது 2-3 நாள் பார்த்தா அதுக்கப்புறம் பறந்துருச்சு. அது வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா. ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னா, ஒரு கிளையை வெட்டிட்டார்ல. ஸோ அது வளர்ந்தது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கு. அண்ட் தென் இப்போ என்னென்னா, ஆஃப்டர் ஃபியூ டேஸ் எங்கள் அக்கா பையன் பிறக்கிறான். அவனுக்குமே ஒரு 1.5 மாதம் கழிச்சு வீட்டுக்கெலாம் வெளியே காட்டும்போது இந்த கொய்யா மரம் பக்கம் வந்தால் மட்டும்தான் அவன் அப்படியே அமைதியாக இருப்பான். அவனுக்கு அந்த வீட்டு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து அந்த மரத்தை பார்த்தா அமைதியாக இருப்பான் பையன். ஸோ இது ஒன்று நோட் பண்ணுறதை பார்த்துருக்கேன் நான். ஸோ நான் சின்ன வயசில் கொடைய வச்சு பண்ண ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா தான் மரம்லாம், எங்கள் அப்பா வந்து மரம்லாம் வெட்ட மாட்டார், இதெல்லாம் பண்ண மாட்டார். பட் எதுவுத்தில் ஒரு கொடையினால் ஒரு செடி பாதுகாத்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு ஈக்கோசிஸ்டம் வந்து அது உருவாக்கியிருக்கு. எத்தனையோ பேர் இருக்குது. இப்போ கூட காக்கா வரும், வவ்வால் கூட இருக்குங்க. கொய்யா மரத்தில் வவ்வால் தூங்கி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். என்னது என்ன அது இடம் இல்லை போல். எல்லா இடத்துலையும் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. ஏன் தென்னை மரத்துலையும் சரி கொய்யா மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. நான் வந்து கொய்யா மரத்தில் வவ்வால் தொங்குன்னு எனக்கு தெரியாது. வவ்வால் எல்லா மரத்துலையும் தொங்குமான்றதும் எனக்கு தெரியல. அது பார்த்து ஜாலியாக நைட்டு தொங்கிட்டு இருக்கோம். நான் வர வாக்கிங் போகலான்னு பார்த்தா பையன் அங்கே ஜாலியாக இருப்பார், மெடிடேஷன் மோடில் இருப்பார். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். கொய்யா மரம் கதை இதுதான் ஒரு கதை மாதிரி எழுதினேன், சொல்லணும்னு தோணுச்சு. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் வேறு. என் ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லியிருக்காங்க. நான் இமெயில் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பாய்.